அப்ப பெரியார் எப்படி பாக்குறீங்க? பெருமைக்குரிய வழிகாட்டியா பாக்குறீங்க. அப்ப யார தலைவனா இருக்கிறீங்க? தான் செத்தாலும் என் இனம் வாழணும், நான் வீழ்ந்தாலும் என் இனம் எழணும், அதுக்கு ஆயுதம் இல்லையே போராட, உயிரே ஆயுதம் என்று ஏந்தி நின்ற உலக வரலாற்றிலே ஒப்பற்ற புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களையே தலைவனாக இருக்கிறார். ஏனென்றால் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு தேச விடுதலை என்ற புனித கனவை கண்டவன் தமிழ் பேரினத்திலேயே என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அதனாலேயே அவன் எங்கள் தலைவன். ஈழத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? குஜராத்தில் பிறந்தவன் உனக்கு எப்படி தலைவனானான்? இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி உனக்கு எப்படி தலைவியானால்? எப்படியானால்? என்னடா எனக்கு குஜராத்தை விட ஈழம் ரொம்ப கிட்டடா. ஒரே மொழி, ஒரே ரத்தம், ஒரே இனம், ரெண்டு பேருக்கும் ஒரே வேதம், திருக்குறள் வேதம். எனக்கும் அவனுக்கும் ஒரே இறை. குறுக்க கடல் பிரிச்சிருச்சு. வேற ரொம்ப விளக்கம் வேணுமா உனக்கு? இதுக்கு மேலையும் வேணுமா? இப்ப தெரியுதா? நாங்க இது ஒரு ட்ரெய்லர் தான், முன்னோட்டம் தான். ஜஸ்ட் அது என்ன சொல்றது இங்கிலீஷ், டீசர், தட்ஸ் ஆல். இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா இன்னும் 20 நாள் இருக்குல்ல. இங்க என்ன ஒண்ணு எழுத தெரியாது, எல்லாத்தையும் சரி பண்ணு வந்திருக்கு. இதுக்கு மேல கத்த முடியல. நேர கூட்டம்னா பரவாயில்ல, காலையிலிருந்து ஒரு 6-7 கூட்டம் பேசி கடைசியா கொண்டு எச்சி இழைக்கும் போது எப்படியாவது ஓடு பாப்பனு. அதனால என் மக்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள். பெற்ற பிள்ளைகளை கைவிட்ட பெற்றோர்கள் இல்லை உலகத்தில். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை விட்டுட்டு போற மக்கள் இல்லை என் மக்கள். நம்பி வந்தவர்களை கைவிட்ட வழக்கம் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரா, வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் குஜராத், வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் கர்நாடகா என்று சொல்லாடல் இல்லை. வந்தவரையெல்லாம் வாழ வைக்கும் என்ற சொல்லாடல் தமிழ்நாட்டில் உண்டு. வந்தவரை வாழ வைக்கும் தமிழகம் இனி சொந்தவரை மட்டுமே ஆள வைக்கும் என்கிற சூளுரையும் உறுதிமொழியும் இருக்கணும். எங்கள் கோட்பாடு ரொம்ப எளிது. கன்னடரா வாங்க, தெலுங்கரா வாங்க, மலையாளியா வாங்க, குஜராத்தியா வாங்க, எல்லாரும் கூடி வாழுவோம், ஒரு தாய் பிள்ளைகளாக கூடி வாழுவோம். ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். எல்லோரும் ஒன்னாக நிற்போம், எல்லோரும் ஒன்னா நிற்போம். ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். வெரி சிம்பிள் திங், திஸ் இஸ் அவர் பாலிசி. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, போட்டு குழப்பிக்காத, இவ்வளவுதான். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. அதை புரிஞ்சுக்கணும். வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எங்கள் இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், இது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த குறுக்க ஓடிக்கிட்டு கூடாது, ஒன்றும் புரியாத மாதிரி. இந்த திராவிட மாடல், தீஞ்சு போன மாடல், கருகுன குண்டா செட்டி அண்டா செட்டிலாம் ஓடிட்டு கூடாது. எனக்கு இந்தியன் திராவிடன் ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப தமிழ்நாட்டை காப்பாத்திட்டாரு, இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். இங்க வாப்பா, முதல்ல அதங்கவா, இந்த காவிரியில் தண்ணி வாங்க. ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. அவனுக்கு ஒரு சீட்டு, ஒரு கூட்டு கிடையாது, உன்னோட சீட்டு கிடையாது, சொல்ல முடியல. இந்தியாவை டெல்லியில் வந்து இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன். ஐயோப்பா, அங்கே போய் நின்றுட்டு தமிழ்நாட்டின் உரிமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், மாநில உரிமை பறித்து கொண்டு விட்டால். பறி கொடுத்தது யாரு? நீங்களும் உங்க அப்பாவும். அந்த பக்கம் எம்ஜிஆர், எல்லாம் நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் கல்வி உரிமை, மருத்துவ கல்லூரி உரிமை, சாலை விடுதல் பராமரித்தல், மின் உற்பத்தி விநியோகம், வரி எல்லாவற்றையும் கொடுத்து விட்ட பெருமக்கள் இவர்கள் தான். எல்லா உரிமையும் பறித்துட்டு போனவன் யார்? காங்கிரஸ், பிஜேபி. அவனை திரும்ப திரும்ப கூட்டிட்டு வந்து வலிமை சேர்ப்பது யார்? இந்த திராவிட கோஷ்டி. இப்ப தெரியுதா ஏன் 4 சேர்த்து எதிர்க்கிறோம்னு? எல்லாரையும் எதிர்க்கிறார். எல்லாரையும் எதிர்க்கிற மாதிரி தானப்பா இருக்கான். இவன் யாரு இருக்கான்? பிஜேபி எதிர்க்கணும், சரி எதிர்க்கணும். அது ஏன் பிஜேபி எதிர்க்காம திமுக? திமுக தானே பிஜேபி கொண்டு வந்தது. பேச்சு பிஜேபி கால் உண்ட விட மாட்டோம். அவன் ஏன் கால் உண்றான்? நீ தான் தோல்ல தூக்கிட்டு சுமந்துக்கிட்டு வரைய. அவன் ஏன் கால் உண்றான்? அவனை அடிக்கணும். அவனை 10 அடினா இவன் போடா அப்படின்னு இவனை ஒரு அடி போடணும். கடுமையா சண்டை போட்டு குறுக்க வருது பாரு, விளக்கி விட, போடா போடாங்க போடா அப்படின்னு அவனையும் போடணும். வெவ்வேறு இல்லை.
இந்தியன் திராவிடெல்லாம் வேற வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஒண்ணுடா. ஒரு நாள் கட்டி பிடிச்சு கை குலுக்கி சங்கமிப்பாருன்னு யார் சொன்னது? கால ஞானி தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், நம்ம தாத்தா. ஒத்த ஆளு நாம் தமிழர் என்ற உண்மையை பேசுறேன். தேசிய மக்கள் இருந்து எழும்போது எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு ஆத்திரம், கோபம், வன்மம், கக்குறான். என்னை மட்டும் தனியா பார்த்தாங்க, கடிச்சு தின்னுருவாங்க. கை கால அம்பிடு கோபத்தை நர பல்லு மாதிரி வச்சுக்கிட்டு திர்றாங்க. அப்படி சொல்ல அப்படி. கருணாநிதி திருடர்ன்னு சொல்லிவிட்டார். இதெல்லாம் நாகரிகமான். எங்க தாத்தா காமராஜா அவர் பேசினதை விடவா? முன்னான்மெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமத்தோல் அனுப்பி கொண்டிருந்தோம், இப்பெல்லாம் எரும மாடையே அனுப்புகிறோம் அப்படின்னு. விருதுநகர்ல கருவாடு விற்கிற சிவகாமியின் சீமந்தர புத்திரன் எங்க அப்பத்தா கருவாடு வித்தால. எங்க அப்பத்தா கருவாடு வித்தா, உங்க அப்பத்தா என்ன வித்தா? நீ இந்த கூட இருக்காங்க அந்த மாதிரி மானங்கட்ட என்னைய மான தமிழ் மகன். நான் வைகுந்தரின் வாரிசு. இந்த நக்கலு நையாண்டி கேலியெல்லாம் அநாகரி அரசியெல்லாம் நிறுத்திக்கணும். வாடகை வாயில வாங்கிட்டு என்னைய என் குடும்பத்தை நான் பேசுறது உனக்கு இவ்வளவு வலிக்குதுன்னா, ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்து 15 வருஷமா வச்சுக்கிட்டு என்னைய பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் தெருவில் பேச வச்சு வழக்க போட்டு ரோட்டுக்கு இழுத்து, உங்களுக்குலாம் அவ்வளவு வலிக்குதுன்னா எனக்கு, என்னை பெத்தாளுக்கு, என் ஆத்தாளுக்கு, என் அப்பனுக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சொந்தங்களுக்கு, என்னை நம்பி நிக்கிற இத்தனை கோடி மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு ஜெயலலிதா அம்மா எடப்பாடியை நான் கொண்டாடுவேன். ஜெயலலிதா இந்த பொம்பளை, ஐயோ அம்மா இதான் வேலை, த்ரோ இட், தூக்கி போட்டு போயிட்டாங்க. 5 வருஷம் ஒன்னும் செய்யல. அப்புறம் எடப்பாடி 5 வருஷம் ஒன்னும் செய்யல. வழக்கு கொடுக்க வச்சது நீ, வழக்க திருப்பி கூட்டி வந்து என்னை தூத்த வச்சது நீ.